மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவம் அப்படின்னாலே வாதம். இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஐயோ எனக்கு வாதம் வந்துருச்சு. எங்கிட்ட வரவங்க எல்லாருமே கேட்பீங்க, மேம் வாதம்னு நினைக்கிறேன், மேம் பித்தம்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. வாதமா பித்தமானே என் உடம்பு தெரியல, இங்கெல்லாம் வலி இருக்கே, வாதமா மேம்? மேம் இது பித்தம் தானே. என்னையே கன்ஃபியூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுல நாடி பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிடும். இப்ப வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதையும் நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா ரொம்ப எளிமையாக உணவு முறைகளோ இல்ல சில மூலிகைகளோ நம்ம எப்படி நீங்க பயன்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் அதையும் நான் சொல்றேன். பேசிக்கா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய நிறைய மூலிகைகளே வாதத்தை குறைக்கும். இந்த வாதம் அப்படின்னு சொல்றது 10 வகையான தசவாயுக்கள், இந்த வாயு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே, மூட்டுக்கள்ல இருந்து, சுவாசிக்கிறதுல இருந்து, உடல் செரிமானம், நம்மளுடைய இயக்கம், பார்வை, சோ உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது வெளியேறக்கூடிய ஒரு காற்று, சோ கீழே நம்ம யூரின் மோஷன் போறது, இந்த மாதிரி கீழ்நோக்கும் கால் அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி செயல்கள் அனைத்திற்குமே நம்ம உடல்ல வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தசவாயுக்களோட இயக்கம் தான் நம்ம உடலையே இயக்கிட்டு இருக்கு. இதுல மாறுபாடு ஏற்பட்டாலோ பொதுவாக இந்த வாதம் அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகள், வாதம் அதிகரித்தால் நம்ம உடல்ல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஒரு மாதிரி வறட்சி தன்மை நமக்கு ஏற்படும். உடல்ல ட்ரைனஸ், இப்பதானே தண்ணி குடிச்சேன் திரும்பவும் தாகம் எடுக்குதே, உதடு எல்லாமே வறண்டு போகுதே, ஸ்கின் எப்பவுமே எனக்கு ட்ரையா இருக்குங்க, சம்மர்லயும் சரி வின்டர்லயும் சரி எந்த காலத்துலயும் சருமம் வறண்ட மாதிரியே இருக்கும். ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணணும், இல்ல லோஷன் அப்ளை பண்ணணும், மாய்ஸ்சரைசிங் கிரீம் ஏதாவது போட்டாதான் எனக்கு இந்த சருமம் கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாம இருக்கும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி தலைமுடியும் வறண்ட மாதிரி இருக்கும், கால் அடிக்கடி வெடிப்பு வர்றது, இது எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியதுதான். பித்தம் அதிகரித்தாலும் கால்ல வெடிப்பு வரும், ஆனா வறட்சி தன்மையினால் வெடிப்பு வர்றதும் ஒரு வகை இருக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொடை இடுக்கு பகுதியில, மோஷன் போகக்கூடிய ஆனஸ் பகுதியில அந்த மாதிரி ஸ்கின் ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா, தசையில் மடிப்பு இடத்துலயும் நமக்கு ஒரு வறண்ட தன்மை இருந்துகிட்டே இருந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, வெஜினல் அதாவது பிறப்புறுப்பு பகுதியிலும் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே வாதத்தினால் வரக்கூடியது. வாதம் அதிகரிக்கும் பொழுது மூட்டுக்கல்ல தான் அதோட வேலையை காட்டுதுன்னு சொல்லலாம். ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கும், மூட்டுக்கல்ல வலி, இடுப்பு வலி இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும், முக்கியமாக முதுகு தண்டுவடம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையிலுமே ஜாயின்ஸ் தானே இருக்கு, அந்த ஜாயின்ஸ் எல்லாமே நமக்கு அஃபெக்ட் ஆகுது. முதுகு தண்டுவடம் அவ்வளவு வலியா இருக்கும். சில நேரம் வாதம் அதிகரிக்கும் போது மூட்டுக்கல்ல வலியும் ஏற்படலாம். நடக்கும்போது அந்த நடையே மாறுவது, உடலோட நிற தோற்றம், முன்னாடி நான் இருந்தேன் கொஞ்சம் கலரா இருந்தேங்க, இப்போ அப்படியே உடம்பு முழுவதுமே கருப்பா மாறின மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருந்துச்சு உடல்ல இருந்துச்சுன்னா வாதம் நம்ம உடல்ல அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம உணவில் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எது, நாம் எதை தவிர்க்க வேண்டும்? வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்லாம் கிழங்கு வகைகளை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். இந்த கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே டோட்டலா நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. புளி சேர்க்காமல் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள், இதுவுமே வாதத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த மாதிரி எப்போதும் நம்ம பருப்பு வகைகள் சேர்த்து சாப்பிடும்போது அதை சமணம் செய்யக்கூடிய, வாதத்தை சமணம் செய்யக்கூடிய மாதிரி சில பொருட்கள் அதோட சேர்த்து சமைத்து நம்ம சாப்பிடலாம். இப்ப எது எது அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு சேர்க்கலாம், பெருங்காயம், இஞ்சி, சீரகம், இது எல்லாமே வாதத்தை குறைக்கக்கூடியது. அப்போ நம்ம பருப்பு சார்ந்த ஏதாவது நம்ம சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னாவோ இல்ல சுண்டல் சாப்பிட்றோம்னா அது கூட இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல வாதம் அதிகரிக்காமல் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு வரும். சில்லுன்னு இருக்கக்கூடிய டைல்ஸ் தரைகள்ல நம்ம வெறும் கால்களோட நடக்கும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனை வரும். இப்ப கால்கள்ல ஏதாவது ஷாக்ஸோ நீங்க செப்பல்ஸோ போட்டு நடக்கும்போது வாதம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இப்போ நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், அடுத்தது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்றோம், பார்க்கின்சன் டிசீஸ், இது எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியதுதான். இப்போ பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்றோம், ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்றது முகவாதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வாதம் தொடர்பாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடியது. இப்போ வாதத்தை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன மூலிகைகள் வீட்டுல நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னரே சொன்ன மாதிரி இந்த சீரகம் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு உணவில் நிறைய சேர்த்து சாப்பிட்டாலும் வாதம் குறைய ஆரம்பிக்கும்.
முக்கியமாக இன்னொரு ஒரு மெடிசன் சொல்றதை விட இந்த மூலிகையை நம்ம கஷாயம் மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா தினமும் இதை வந்து வாதத்தை குறைப்பதற்கு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மாவிலங்கப்பட்டை. இந்த மாவிலங்கப்பட்டையை மட்டும் கடைகள்ல இருக்கும். நிறைய பேர் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. மாவிலங்கப்பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சா போதும். இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சா கூட வாதம் வந்து தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து தைல வகைகள், பேதி மருந்துகள் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். பேதி மருந்து அப்படின்னு சொல்லும் போது ஈஸி 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். வீட்டுல இருந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும், ஈஸியா லகு வேதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு. இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எதை நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ ஈஸியா வந்து ஒரு 10 ml அளவுக்கு விளக்கெண்ணெய், 5 கிராம் அளவுக்கு நிலாவாரை பொடி எடுத்துக்கணும், 1 கிளாஸ்ல வெந்நீர். இது மூணுத்தையும் அந்த வெந்நீர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிடணும். காலையிலே இதை குடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நமக்கு 2-3 முறை லூஸ் மோஷன் போகும். அந்த லூஸ் மோஷன் போயிட்டு அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே நமக்கு வாதம் நல்லாவே குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அன்று ஒரு நாள் உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு வந்து நம்ம மோர் சாதம், இல்ல தயிர் சாதம், கஞ்சி வகைகள் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. இந்த கிழங்க வந்து என்னங்க வாத நோய்னா கிழங்கு சாப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னா, இந்த கிழங்கு டிஃப்ரெண்டானது. இதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. வாதத்தை முற்றிலுமாக வேரோடு அகற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. இதை நம்ம வந்து பவுடர் ஃபார்ம்லயே நமக்கு கிடைக்கும். இதை வாங்கி நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். இல்ல இந்த கிழங்கு மேல இருக்கக்கூடிய தோல்கள் மேல வந்து ரோமம் மாதிரி இருக்கும், வெல்வெட் மாதிரி இருக்கும். அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதனோட சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு சூப் மாதிரி குடிச்சாலும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. அதுல அசைச்சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன். இந்த அசைச்சூர்ணம் பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம். வாதம் வலி இருக்கு, குடைச்சல் வலி இருக்கு அப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு வரலாம். அசைச்சூர்ணத்தை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய வாதம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி வாரம் 2 முறை நல்லெண்ணெய் குளியல் இல்லைன்னா அரக்கு தைலம் சேர்த்து நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோம்னாலும் வாதம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா அது வாதம் தொடர்பாக வரக்கூடியதுதான். நிச்சயமா நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. வாத நோய்கள் முற்றிலுமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.